ஒரு தலைவர், ஒரு மாபெரும் தலைவர் அண்ணா, அவருக்கு ஒரு காலங்காத்தால ஏஞ்சி ஒரு மாலம் மரியாதை செலுத்த துப்பி இல்ல. நீ எல்லாம் எப்படியா ஒரு அரசியல் தலைவரா வரும், சிஎம் வரும்னு சொல்லிட்டு பேசுற? உனக்கு கை தட்டுறாங்க. ஏண்டா டேய் தற்கூரி பசங்களா, உன் தலைவர் ஒரு சோம்பேறிடா. அதுக்கப்புறம் எங்களே சொல்றாங்க, இந்த ரோஸ்ட் பிரதேசம் வந்து நான் எங்க பார்த்தாலும் வந்து அவங்களை எதை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு ரோகிணி தியேட்டர்ல பார்த்தா வந்து அடிப்பாங்களாம். வார வாரம் வந்துட்டு இருக்கோம், வாங்க வந்து அடிங்க வாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு இது? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இப்ப கூட சொல்றேன், உங்க தலைவன் வர மாட்டான், ஓடி பொழிஞ்சிப்பான். அவர் பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டாருங்க. நேத்து பாத்தீங்கன்னா விஜய் கார் வருது, ஓரம் நிப்பாட்டாங்க, டிராபிக்ல நிக்கிறாரு, சுத்தி வண்டிகள் நிக்குது. ஒருத்த சீட்ல கேட்டா விஜயோட கார் தெரியாதுன்னு நினைக்கிறது. விஜயோட காரை எல்லாருக்குமே தெரியும். பாதுகாவலர்லாம் பார்த்தா முன்னாடி நிக்கிறாரு, இங்க பின்னாடி எல்லாமே நிக்கிறாங்க ஜனங்க. ஒருத்தரும் சீன்லயே எதுக்கு தெரியுமா நிக்க வச்சாங்க? ஒரு 5-6 நிமிஷம் அங்க பார்த்தா சிஎம் கான்வாய் போயிட்டு இருக்கு, அதனால இவர் நிக்க வச்சாங்க. இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நீங்க ஒன்னும் கிடையாதுங்க. உங்களை வந்து யாரும் வந்து பெருசா ஒன்னும் பார்க்கவே இல்லை. ஒரு 4-5 வாட்டி நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு யாருனே தெரியாது. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நேத்து நடந்த நிகழ்வு எல்லாம் வந்து நம்ம வந்து பேசியிருப்போம். அதுல விடுபட்ட நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அது போல பாத்தீங்கன்னா இப்ப சரியா டைம் என்ன ஆகுது, 11:40 ஆகுது. சரிங்களா? இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே அண்ணா வழிகளில் வந்து பயணிக்கணும். அண்ணா வழியில அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, போயிட்டு மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பேசுறாரு இல்லையா? இன்னைக்கு வந்து அண்ணாவுடைய நினைவு நாள். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சிஎம்ல இருந்து எல்லா தலைவர்களும் சரி, எல்லாமே சிஎம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு மாலை மரியாதை எல்லாம் செலுத்திக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அண்ணா அண்ணான்னு பேசுற ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, டைம் கரெக்டா 11:40. இப்ப வரைக்கும் பாருங்க, அவர் பேஜ்ல வந்து ஒரு ட்வீட்டும் வரல, ஒரு போஸ்டும் வரல, ஒரு மாலை போடுற போட்டோ வரல, ஒன்னும் வரல. இன்னும் என்ன பண்றாரு? 11:40 வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் தூங்கின்னு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா 12:30-1 மணிக்கு அப்படியே எழுந்துச்சு ரிலாக்ஸா வந்து அண்ணாக்கு மரியாதை செலுத்துவார் போல. இதெல்லாம் எங்கன்னா அடுக்குமாங்க? ஐயோ தூங்கு மூஞ்சி சோம்பேறி, நீ எல்லாம் பேசுற. ஒரு தலைவர், ஒரு மாபெரும் தலைவர் அண்ணா, அவருக்கு ஒரு காலங்காத்தால ஏஞ்சி ஒரு மாலம் மரியாதை செலுத்த துப்பி இல்ல. நீ எல்லாம் எப்படியா ஒரு அரசியல் தலைவரா வரும், சிஎம் வரும்னு சொல்லிட்டு பேசுற? உனக்கு கை தட்டுறாங்க. ஏண்டா டேய் தற்கூரி பசங்களா, உன் தலைவன் ஒரு சோம்பேறிடா, சோம்பேறி. நீங்க வந்து அவனை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், நீங்களும் சோம்பேறி ஆயிடுவீங்க. நான் எல்லாரையும் கேட்கிறேன், ஊர் உலகத்துல இந்த மாதிரி எங்க நடக்குமா? ஊர் உலகத்துல எங்க நடக்குமான்னு கேட்கிறேன். ஒரு தலைவர், எல்லாருமே வந்து போற்றி புகழ்கிற தலைவருக்கு மாலை வந்து மதியானத்துக்கு மேல யாரும் போடுவாங்களாங்க? என்னங்க அது அநியாயமா இருக்கு. அதாவது நீங்க வந்து விஜய் விஜய்ன்னு சொல்ற நிறைய பேர் விஜய் தான் வரணும், சிஎம்மா வரணும், சிஎம்மா வரணும்னு சொல்றீங்களே, நீங்க கொஞ்சம் சிந்திங்கடா. இப்ப வரைக்கும் அந்த ஆள் மக்களை சந்திக்கல, எதுவும் பண்ணல. அரசியல் வேலையை பாத்தீங்கன்னா மும்முரமா எந்த வேலையும் பார்க்கல, வீட்டுக்குள்ளேயே பூந்துக்குன்னே உட்காந்துக்கிறாரு. எப்ப மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வராரு. இப்ப நேரம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு இருந்தாப்புல, இவன் வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வராப்புல. இது வந்து மைக்க பூச்சி பேசினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்கள்னா அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏடா இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவே இருக்காடா விஜய் சிஎம் ஆவாருன்னு சொல்லிட்டு? ஏடா இந்த மாதிரி சோம்பேறியெல்லாம் வந்து சிஎம் ஆக்கி விட்டா என்னடா ஆகும்? நாடு விளங்குமாடா? நாடு மோசமா போயிடும்டா. ஒரு இழவும் தெரியாதா சினிமா விட்டா இவருக்கு? இவரெல்லாம் அரசியல் பத்தி பேசுறாருங்க, ரொம்ப ஏத்துக்க முடியலங்க. சரி இதை விடுங்க. நேத்து நான் பாக்குறேன் ஒரு வீடியோ, பார்த்தும் போது எனக்கு வயிறு எரியுது. உண்மையா சொல்றேன், எனக்கு வயிறு எரியுது. ஏன்னா இப்போ வந்து 3வது ஆண்டு ஃபங்க்ஷன் பண்றாங்க, 3வது ஆண்டு ஆனிவர்சரி, 3rd ஆனிவர்சரி பண்றாங்க. எதுக்கு? டிவி கேக்கு இல்லையா? அதாவது நீங்க வந்து எத்தனை பேர் வரணும் பாஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு 500 பேர். அதாவது பார்த்தோன்னா நேற்று நடந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஒரு 250-300 பேர் அமர்ந்து பார்க்கும்படியா ஒரு ஹால் வந்து இருக்கு. அதாவது பார்த்தோன்னா அவங்க ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்குள்ள சிம்பிளா வந்து நடத்திக்கிறாங்களாம். கேட்டா வந்து அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இவ்வளவு பண்ணிட்டு வந்து சிம்பிள் நடத்துறாங்க. ஏன் அதை நீங்க ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புக் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா நீங்க பேசுறதை பார்த்துட்டு போட்டுமே. நான் பாக்குறேங்க அந்த அவல நிலையே. அதாவது அந்த பாஸ் கையில வச்சிருக்கான், இங்க பாருங்க என்கிட்ட பாஸ் இருக்கு, என்ன உள்ள விடுதுன்னு கேட்கறான். யாரு அவன்? திமுக காரனும் அதிமுக காரனும் பாஜக காரனும் கிடையாது, தாவக காரன், விஜயோட ரசிகன்.
அங்க உட்காந்து கேக்குறானுங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வெளியே நிக்கிறானுங்க. அவங்கள கூட உள்ள கூட துப்பு இல்ல. என்னங்க நான் கேக்குறேன், ஒரு தலைவனை பாக்குறதுக்கு பாஸ் தேவையாங்க? சிஎம் வந்து நீங்க எப்ப வேணாலும் பாக்கலாங்க. அவரோட பாஸ் எதுனா வந்து நீங்க கொடுத்துதான் வரணும்னு சொல்றாங்களா? இதனால அந்த ஊரு உள்ள இல்லாத தலைவனா இருக்கிறான் இந்த ஆளு. இதுக்கு ஏங்க இந்த மாதிரி பைத்தியக்கார கம்நாட்டிங்களா இருக்காங்க? உண்மையை சொல்றேங்க, எனக்கு இதோட அசிங்கமான வார்த்தைகள்லாம் வருது. எனக்கு நான் பேசக்கூடாது. அது அதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கானுங்களே, இவனுக்கு ஒரு புத்தி வேணா? ஏன்னா இத்தனை காலமா ஆண்டு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடை செஞ்சுக்கிறாங்கடா இந்த திமுக. நீங்க வந்து அதை விட்டுட்டு ஒரு சினிமா நடிகரை நம்பி ஓட்டு போடணும், அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி கொண்டாடி வந்து விசிலட்சின்னு சுத்திட்டு இருக்கீங்களா? மடக்கு ஊதிங்களா? ஏடா மடக்கு ஊதினா கெட்ட வார்த்தை கிடையாது. இங்க பாரு, மடக்கு ஊதி, அதுதான் தமிழ்ல. புரியுதா? உடனே வந்து எல்லாம் வந்து கமெண்ட்ல போடுறீங்க, அந்த மாதிரி எப்படி திட்டுறீங்க, அசிங்கமா திட்டுறீங்க. என்ன அசிங்கமான வார்த்தை இல்லையே இது மடக்கு ஊதி தானே. உங்களை மடக்கு ஊதி தானே சொல்லணும். அப்புறம் ஏன் கரெக்டா தானே குத்துறாங்க உங்களுக்கு? உண்மையை கரெக்டான சிம்பிளே தேர்தலாக குத்துட்டாங்க. நீங்க எப்படி ஓட்டுக்கணும்? மடக்கு ஊதிக்கு ஓட்டு போடுங்க, மடக்கு ஊதிகளுக்கு ஓட்டு போடுங்க, அப்படிதான் நீங்க பேசணும், அப்படிதான் ஓட்டு கேட்கணும். ஏன்னா உங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு படிச்சவங்க கொஞ்சம் மூளை இருக்கணுங்க, மூளை இருக்கணும், அந்த யோசிக்கிற திறன் இருக்கணும். இவன் யாரு, இவன் நமக்காக என்ன பண்ணா, நம்ம ஏன் இவனை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓப்பனா சொல்லட்டுமாங்க. இங்க இருக்க தற்கூரி பசங்களாம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா போதும். உண்மையா சொல்றேன், இவன் வந்து ஓடுருவான், இந்த அரசியல் விட்டு ஓடுருவான். இந்த மாதிரி தற்கூரி உண்மையா சொல்றாங்க, இதாங்க நடக்கும். ஆனா யோசிக்க மாட்டானுங்க. இன்னமும் பாருங்க, அந்த விஜய பாக்குறதுக்காக அப்படியே அடிச்சு சாவுறானுங்க. இப்ப ஒண்ணு இல்ல, விஜய் பார்க்கணுமா இல்ல விஷத்தை குடிக்கணுமா நீ கேளுங்களேன், விஷத்தை செத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கானுங்க. அந்த மாதிரி மனநிலையில தான் இந்த விஜய் ரசிகர்லாம் இருக்கானுங்க. இவங்க எல்லாம் மாத்துவாங்க. நீங்க கேக்குறீங்க ஏன் விஜய் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா விஜய் வந்து பல இளைஞர்களை சீரழிச்சுட்டு இருக்காங்க. அவன் பல இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ற, சீரழிஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காப்பாற்றுவது யார் கடமை? அவனும் பேச மாட்டேன். நாங்க பேசுவோம். இளைஞர்கள் என் கண்ணு மேல சீரழிறாங்க. இதுதான் உண்மை. கேட்டா வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? ஏண்டா நான் கேட்கிறேன், சிஎம் தான் வந்து போய் கொலை பண்ணுன்னு சொல்றாரா, இல்ல போயிட்டு அந்த பொண்ணை பூச்சி கை பூச்சின்றாரா, இல்ல பொண்ணு ரேப் பண்ணுன்றாரா, என்ன பண்ணு சொல்றாரு? ஏண்டா அவன் திருந்தணும்டா. என்னதான் வந்து சட்டம் ஒழுங்கை கொண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதன் திருந்தல்னு வச்சுக்கோ, அவன் இப்படிதான் பண்ணுவான். அவன் திருந்தணும். அதுக்கான தண்டனைகளை கடுமையாக்கணும் சொல்றீங்க, அது கரெக்ட். அதை விட்டு வந்து நீங்க பாட்டுன்னு வந்து இது சரியில்லை, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. எனக்கு நேத்து ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணுங்க, படிச்ச பொண்ணு, அது அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னும் 2 மாசத்துல வந்து இந்த திமுக ஆட்சி முடியறதுக்குள்ள பெண்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன மாதிரியான ஒரு வார்த்தை இது? இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிருவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏங்க இந்தியாவே திரும்பி பாக்குதுங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க, ஆணுக்கு நிகராக எல்லா துறைகளிலுமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? திமுக. கலைஞரும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தான் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு விஜய்க்காக, அந்த நடிகை சிரிக்கணுன்றதுக்காக என்ன சொல்லுது? பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது, அண்ணன் வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏமா தாயே, ஒண்ணும் இல்லம்மா, நீ இவ்வளவு தூரம் பேசுறல்ல, உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுவாருன்னு சொல்லுமா, இல்ல சொல்லுமா அந்த ஆளை. இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறீங்களம்மா. உங்களை பார்த்தா வந்து எனக்கு கோவம் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது போக இன்னொரு லேடி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நினைச்சு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என்ன பேசுதுன்னா, ஐயோ நான் என்னத்த சொல்றது, அது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மு.க. ஸ்டாலின் ஆம்பளையா இருந்தா விஜய் நிக்கிற தொகுதியில நின்று வந்து ஜெயிச்சு காட்டு, ஒரு ஓட்டு வாங்கி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சிஎம், அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை யாருன்ற ஒரு மரியாதை குறைவு இல்லாம இந்த பொம்பளை வந்து பேசுதுன்னா இது பின்னாடி யார் இருக்கா? எம்.கே. ஸ்டாலின் தான் கேட்க, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். நின்னு ஜெயிக்க சொல்லுங்க அவரால. என்ன சொல்லி வளர்த்துக்கிறான் கட்சிக்கார தலைவன். நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறீங்களே, நீ இந்த வார்த்தையை நீ பேசலாமா? சிஎம் ஆம்பளையா நீ கேட்கலாமா? நீ முதல்ல இதெல்லாம் வந்து இருக்க கூடாதுங்க. இதெல்லாம் வந்து ஜெயில இருக்க வேண்டிய கேஸ். இதெல்லாம் தூக்கி உள்ள போடணும். இதெல்லாம் எப்படி இவ்வளவு தைரியமா நீ பேசுற? அப்ப யாரு ஒண்ணு சொல்லித்தரா? அப்போ இந்த விஜயால தானே இந்த அளவுக்கு பேசுறீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் எங்களே சொல்றாங்க, இந்த ரோஸ்ட் பிரதேசம் வந்து நான் எங்க பார்த்தாலும் வந்து அவங்களை எதை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது. ரோகிணி தியேட்டர்ல பார்த்தா அவங்க அடிப்பாங்களாம். யூடியூப் சேனல்ல ஒரு 2 நாய் ஒண்ணு தெரியுது, 200 ரூபாய் காசுக்காக அது பேசுது. அந்த நாய் நீங்க எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்க, எதால அடிப்பான்னு அந்த நாய்க்கே தெரியாது. ரோகிணி தியேட்டர் நான் எப்பயாவது பார்த்தேன்னா அந்த நாய கல்லெடுத்து அடிக்கிறதோ இல்ல செருப்பு எடுத்து அடிப்பேன். தளபதி பத்தி பேசுறதுக்கு 1% கூட தகுதி கிடையாது அந்த நாய்க்கு. வாரம் வந்துட்டு இருக்கோம், வாங்க வந்து அடிங்க வாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு இது? இல்ல ஒண்ணுமே புரியலையே எனக்கு. இதெல்லாம் யாரு பின்னாடி? நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இப்ப கூட சொல்றேன், உங்க தலைவன் வர மாட்டான், ஓடி பொழிஞ்சிப்பான். அவர் பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டாருங்க. அவருடைய பிரச்சனைக்கு, விஜயோட பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. அதாவது பாருங்க, பட்ஜெட் வந்து முந்தானத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது எல்லா கட்சி தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் கண்டிப்பா வந்து பட்ஜெட்டை வந்து உற்று நோக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட் அதுதான். ஆனா அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது, வேஸ்ட், சொல்லிக்கும்படி எதுவுமே இல்லைங்க. இதை பத்தி ஒரு தலைவன் ஒரு மேடையில பேசணுமா வேணாமா? பேசணுமா நம்ம சொல்லுங்க. ஏன்னா பேச மாட்டாரு. இப்போ அங்க இருக்கிற எவனா ஒருத்தன் தலைவா பட்ஜெட்டை பத்தி பேச தலைவான்னு சொன்னா என்ன பேசுவாரு? புசி ஏந்திரியா, என்னயா இந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சொல்லு. அது தான் பேசுவார். அதான் தெரியும். ஏன்னா பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவரு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இவரு தான் வந்து காப்பாத்துவாரு, தமிழ்நாட்டை காப்பாத்துவாரு. கேட்டா உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. அவர் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தாரு. அதுல விட்டு வர்றாருல, அவர் வரவே கூடாதா? எதுக்கு வரவேற்கணும்? என்ன பண்ணுங்க, விஜய இத்தனை நாள் சம்பாரிச்சார்ல, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைங்க, அனாதை இல்லைக்கு எழுதி வைங்க. வீடில் ஒன்னு இல்லையா? உங்க ரசிகர்கள் ஏழ்மையான எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க, அவங்கள படிக்க வையே. அவங்களுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடு. எதனா ஒண்ணு பண்ணிட்டு வா. எதுவுமே பண்ண மாட்டாராம், ஆனா சினிமா நடிப்பாராம். இவரை வந்து சிஎம் ஆக்கி விட்டுருணுமா? இது என்ன இது? கேவலமா இல்ல? ஆனா விஜய் பாத்தீங்கன்னா வரலாறு வைத்துறாரு போல. இந்த மாதிரி 1970, 65 தான் ஒண்ணு பேசிட்டு அன்னைக்கு சொல்றாரு, கேட்டீங்களா நீங்க? அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ரேடியோல சொன்னாராம், இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் வந்து சினிமா நடிகர் கீத்தாடின்னு சொல்லிட்டு பேசினாங்க, அதே போலதான் இப்ப என்னையும் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சொல்றா போல. நான் திருப்பி சொல்றேன், எம்ஜிஆர் அவர்களை வந்து கூத்தாடி நடிகரை எப்படி நீங்க அரசியலுக்கு கொண்டு வரீங்க, சிஎம் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புந்து யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர். அந்த காமராஜர் தான் கொள்கை தலைவர். இது கூட தெரியல, என்ன பண்றது? திமுக வந்து காமராஜரை வந்து எதிர்த்துதான் வந்து நிறைய பேச்சுவார்த்தை நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட். அதாவது பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா எதிர்த்தாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணதும் திமுக தான். 1967 பாத்தீங்கன்னா ரீ எலெக்ஷன் நடக்குது. அதே போல நாகர்கோயில்ல, அந்த நாகர்கோயில்ல திமுக பார்த்தா கேண்டிடேட் நிறுத்தாம காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. இதுதான் உண்மை, இது நடந்துச்சு, இது வரலாறு இது. ஆனா இவங்க மடை மாற்றானுங்க, காமராஜரை வந்து எதிர்க்குது திமுக. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவரு போயிட்டு திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு. இவரு தூய சக்தியா? இவர் தூய்மையான மனுஷன். நீ நல்லவனா? ஃபர்ஸ்ட் நீ பர்சனல் லைஃப்லயும் சரி கிடையாது. அப்புறம் எப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்கு உதவி பண்ணுவீங்க, எப்படி சிஎம் ஆவீங்க, மக்கள் எப்படி சந்திப்பீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கூட பழகுறோம், அவர் நம்ம கூட வந்து கவுன்சிலரா இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, எது கேட்டாலும் ஓடி வராரு இல்லையா? அவர் வராரு, என்ன இருந்தாலும் இப்போ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தன் டிவிகே சார்ந்தவன் இல்ல விஜயோ வந்து நிக்கிறான்னா, அப்ப நம்ம இவருக்கு போடுவோமா விஜய்க்கு ஓட்டு போடுவோமா? யார் நம்மளுக்கு தேடி வருவா? யார் நம்ம இத்தனை காலமா உதவி செஞ்சாங்க? இதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
இவன் வந்தா நமக்கு என்ன பண்ணுவான், இவன் யாரு, இவன் எங்க வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றத தயவு செய்து யோசிங்க. நீங்க யோசிக்காம இஷ்டத்துக்கெல்லாம் பேசவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் இது. அது போல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நேத்து வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன பண்ணினாரு, நேத்து கலை நிகழ்ச்சி நடத்தினார். அந்த கலை நிகழ்ச்சி பார்த்தோன்னா அவர் வந்து எல்லா கட்சிகளுக்கும் நடத்துவாரு, எல்லா ப்ரோக்ராமுக்கும். ஏன்னா ஒரு கலைஞருங்க, அவர் எங்க கூப்பிட்டாலும் போயிட்டு பாட்டு பாடுவாரு, நடனம் ஆடுவாரு இல்லையா. ஸோ அதனால போயிருக்காரு. போகும்போதே பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இங்க பாட்டு பாடுறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் வந்து டிவி கேல இணைய போறதா வந்து தயவு செய்து நீங்க போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா தெளிவுபடுத்திட்டு வந்து அங்க அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனா ஒரு சில தற்கூரிங்க என்ன பண்றாங்கன்னா, பாத்தியா வேல்முருகன் வந்து டிவி கேல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, வேல்முருகன் வந்து இதுக்கப்புறம் டிவிக்கள் தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை திருப்புறாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் சொல்லுங்க, இந்த வீடியோ நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரி வச்சுமா சாமி, தப்ப போட்டு விட்றாங்க சாமி. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா நடத்திருக்கிறாங்க அனகாப்தூர்ல. அங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா நடந்து வர்றாரு, அதே வணக்கம் சொல்லி நடந்து வராப்புல. அது போல பின்னாடி ஒரு 6 பேரு, முன்னாடி ஒரு கேமராமேன் அப்படியே எடுத்துன்னு வராரு. ஷூட் சொல்றாங்க போல, சார் அண்ணா இங்க பாருன்னா, நீங்க வந்து இப்படியே இங்க வணக்கம் சொல்லிட்டே வாங்க, நான் அப்படியே எடுத்துட்டு வரேன், பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுவேன், அப்படியே பக்காவா இருக்கும், சூப்பரா இருக்கும்னா இந்த வச்சு பார்த்தோன்னா நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க போல. அவரும் வந்து நடந்து வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட வந்து திரும்பி பார்த்து ஒரு வணக்கம் சொல்லலையே. இந்த வீடியோ பாருங்க. இவனுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ரீல்ஸா எடுப்பாங்க. அதுவும் ரீல்ஸ் வந்து தெளிவா எடுக்கணும், கரெக்டா அங்க என்னென்ன சொல்லி வச்சு எடுக்கணும். ஏதோ சொல்லி வச்சுதான் எடுங்கடா, அது அதையாச்சும் எடுங்க, அதையாச்சும் பார்த்தாதான் அவங்க தெரிஞ்சு வணக்கமா சொல்லுவாங்களா. அந்த அறிவு கூட இல்லை. ஏன்னா உனக்கு அதாவது இவனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸால வாழ்றவனுங்க. ஒன்லி ரீல்ஸ், டிவிகே மீன்ஸ் ரீல்ஸ், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் நினைச்சுட்டு இருக்கு, மிஞ்சி போனா திமுகவை திட்ட தெரியும். திமுகவை ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு யோசிச்சானுங்கன்னா டிவிகேல இருக்க மாட்டானுங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், இதான் உண்மை. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திக்கணும், ஆனா சிந்திக்க மாட்டானுங்க. மூளை இருந்தானுங்க, மூளையை கழட்டி விஜய் கிட்ட குத்துட்டு இருக்கிறானுங்க. அதுதான். அதே போல பாத்தீங்கன்னா எந்த உலகத்தில் நடக்காத ஒரு மேடையில், அதாவது தாவேக கட்சி மேடையில 2 அரசியல் விமர்சகர்கள் தான் டிவி டிபேட்ல அவங்க பேசுவாங்க இல்லையா. அவங்க 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்து இந்த மாதிரி பேச சொல்லியிருக்காங்களாம். அதாவது எங்க தாவேகா மேடையில ஒரு 2 பேரை கூட்டு வரீங்க, அப்ப தாவேகா மேடையில கூட்டு வந்து சரி நடுநிலையா பேசுங்க, யாருக்கு அதிகமான வாக்கு இருக்குன்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, டிவிக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தற்கூரி பசங்க அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இவங்களாம் யாரு, இவங்களாம் எப்படி ஒரிஜினலாவே இவங்க அரசியல் விமர்சகர்களா இல்ல யாரு இவனுங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, வயசாயிடுச்சு போல, 60-65 வயசு இருக்கும் போல இவருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30% ஓட்டு இருக்கான். யாருக்கு? டிவிகே. எப்படி நீங்க கணிக்கிறீங்க? எங்களை எலெக்ஷன் நின்றுருக்காங்களா இது வரைக்கும்? 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் டிவிகே எலெக்ஷன் நின்றுருக்கா? ஒரே கேள்வி, நின்றுருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து சொல்றீங்க 30% சொல்லிட்டு? எப்படி விஜய் ரசிகர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற நினைச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாம் தமிழ்நாடு மக்கள்லாம் முட்டாள் நினைச்சிருக்கீங்க. இதெல்லாம் போயிட்டு நீங்க போயிட்டு வீடு வீடா போயிட்டு கணக்கு எடுத்தீங்களா? சார் நீங்க யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்தீங்களா? இல்ல எப்படி எடுத்தீங்க? நீ மேடையில உட்காந்து 30% சொல்லிட்டு பேசுறீங்க. கேட்ட சொல்றாரு கேரளாலே வந்து கணக்கு எடுத்துட்டாங்க. கேரளாக்கு எப்படி தமிழ்நாட்டை பத்தி தெரியும்? எப்படி உள்ள வந்து சர்வே எடுத்தாங்களா? எனக்கு புரியலையே, இது எப்படி எடுத்தாங்க? இவரெல்லாம் ஒரு ஆள்னு உட்கார வச்சு இவங்கெல்லாம் வந்து கணக்கு வெடி எடுக்கிறாங்களாம். ஒண்ணு ராஜ்பவன் சொல்றாங்க, பாத்தீங்களா அரசியல் நடுநிலை விமர்சகர்களே என்ன சொல்லியிருக்காங்க, 30% மேல வந்து இந்த வாட்டி வந்து ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? அரசியல் விமர்சகர் சொல்றாரா? அது உண்மையா? என்னடா இது? டே பைத்தியக்காரத்தனமா, டே கூமுட்ட கபோதிங்களா? யாரா இவன்? முதல்ல இவன் சொன்னா வந்து ஓட்டு வந்துருமா? உடனே அவர் சொல்றாரு, நானும் பாத்தீங்கன்னா வந்து தாவேக கிடையாது, நான் நடுநிலை. அது மூஞ்ச பாருங்களா அதுக்கு. ஐயோ நேத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது விஜய் மனசுல வந்து ஒரு சிஎம் ஆயிட்டார் இல்லையா. விஜய் மனசு பொறுத்த வரைக்கும், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆயிட்டார். நேத்து பாத்தீங்கன்னா விஜய் கார் வருது, ஓரம் நிப்பாட்டாங்க.
ஓரம் நிப்பாட்டாங்க, டிராபிக்ல நிக்கிறாரு, சுத்தி வண்டிகள் நிக்குது, ஒருத்த சீட்ல கேட்டா விஜயோட கார் தெரியாதுன்னு நினைக்கிறது. விஜயோட காரை எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி வந்து அவங்களுடைய வந்து பாதுகாவலர் எல்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு 3 வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டி நிக்குது பின்னாடி. பாதுகாவலர்லாம் பார்த்தா முன்னாடி நிக்கிறாரு. இங்க பின்னாடி எல்லாமே நிக்கிறாங்க ஜனங்க. ஒருத்தரும் சீன்லயே எதுக்கு தெரியுமா நிக்க வச்சாங்க? ஒரு 5-6 நிமிஷம் அங்க பார்த்தா சிஎம் கான்வாய் போயிட்டு இருக்கு. அதனால இவர் நிக்க வச்சாங்க. இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் உங்களுடைய இது. அதுதான் ஒன்னும் கிடையாதுங்க. உங்களை வந்து யாரும் வந்து பெருசா ஒன்னும் பார்க்கவே இல்லை. ஒரு 4-5 வாட்டி நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதாவது சிஎம் கான்வா போனா எப்படி ஓரம் நிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஓரம் தான் கடைசி வரைக்கும் நீங்க நிக்க போறீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. இப்பவே பாத்தீங்கன்னா அதான் லாஸ்ட் நினைக்கிறேன், இதான் லாஸ்ட் அரசியல். இது நீங்க இன்னும் 2-3 காரை போட்டு இன்னும் ஒரு பவுன்சர்ஸ்ல கூப்பிட்டு வச்சு போட்டுங்க. அது இசட் பிரிவு, ஒய் பிரிவு எல்லாம் வாங்கி சும்மா அப்படி நடந்து நீங்களே போய்க்கோங்க, ஆசையை தீர்த்துக்கோங்க. நீங்களாம் சிஎம்லாம் ஆவறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது என்னைக்குமே நடக்கவே நடக்காதுன்றது உண்மை. அதே போல பாத்தீங்கன்னா சென்னைக்கும் சரி எதுக்குமே சரி திமுக ஒண்ணுமே பண்ணல, மழை காலங்கள்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, மழை வந்தாலே மழை வருதோ இல்லையோ, ஆனா வெதர் ரிப்போர்ட் வந்து தொடர்ந்து 3 நாட்கள் மழை வரும்னு போட்டோன்னு வச்சுங்க, உடனே வந்துருவானுங்க 4000 கோடி எங்க, மழை தண்ணி நிக்க போது, இவங்க என்னென்ன பண்ண போறாங்க, ஐயோ போட்லாம் வச்சுக்கணுமே சொல்லிட்டு ஏகப்பட்ட கீம்ஸ் எல்லாம் போட்டு கீழ்ப்பானுங்க. நான் கேக்குறேன், திமுக வந்து மிக சிறந்த சாதனைகளை பண்ணிருக்கு, நல்லது பண்ணிருக்குன்றத வந்து மக்கள் சொல்லுவாங்க. மக்களை விட எதிர்கட்சியை சார்ந்த, அதாவது திமுகவுடைய முக்கிய எதிரியான பாஜகவை சார்ந்த ஒரு பெண் கவுன்சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பிஜேபியை சார்ந்தவள், ஆனா நான் என்ன கேட்டாலுமே முதலமைச்சரும் சரி, அதாவது மேயர் அவர்களும் சரி, கார்பரேஷன் அதிகாரிகளும் சரி, எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி பார்த்தோன்னா இந்த மழைக்கு போன வாட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் நின்றுச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்றுச்சு, ஆனா இந்த வாட்டி சுத்தமா கிளியர் பண்ணிட்டாங்க. அதாவது நான் பிஜேபி கவுன்சிலர் கூட யாருன்னு ஒதுக்கல, நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு யார் சொல்றா? பாஜகவை சார்ந்த கவுன்சிலர் சொல்றாங்க, பெண் கவுன்சிலர் சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு, இந்த 3 பேருக்குமே I would like to record my appreciation. திருப்பி நான் சொல்றேன், நான் பிஜேபியை சேர்ந்தவள், அதற்காக எனக்கு செய்யக்கூடாது என்ற இந்த மனோநிலை இல்லாததற்கு நான் என்னுடைய நன்றி. நான் கேட்ட கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களாமே பார்க்கலாம். இப்ப வெஸ்மாம்பரம் ஏரியால முன்னாடி எல்லாம் மழை நீர் வந்துரும் எல்லா இடத்துலயும், வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. இதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசின் சாதனை. இதுதான் உண்மைங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா, ஆனா அதிகாரிகள் மெத்த போக்கால விட்டுருப்பானுங்க. ஆனா நான் சொல்றதை கேளுங்க, எல்லாமே கிளியர் செய்யப்படும். அதாவது முக்காவாசி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஆளுங்கட்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு கொடுக்கல, ஏகப்பட்ட பணங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா அதிகமான வருமான வரி செலுத்துறது நம்ம மட்டும்தான், ஆனா கொடுக்கறது பாத்தீங்கன்னா கிண்ணூண்டு கிள்ளி கொடுக்கறது. இதை வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து தமிழ்நாடை வந்து டெவலப் பண்ணிருக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் காரணம் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? மு.க. ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர். இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, உண்மைங்க அது. ஆனா இவர் வேண்டாமா, நான் டான்ஸ் ஆடி நாடகம் நடிச்சிருக்கிறார் விஜய் தான் வேணுமா, இதெல்லாம் எங்கன்னா அடுக்குமா இது?